நம்புறேன். சிறப்பான நாட்டியம் நாட்டியம் மஞ்சள் நீராட்டு விழா. அப்படியா? அதை பாரு அமாவாசை அமைச்சர் சிறப்பான எனக்கு பிடிக்கவில்லை. என்ன சொல்கிறது? இதை விட சிறப்பான நாட்டியம் என் கைவசம் இருக்கிறது. இதை விட சிறப்பான நாட்டியமா? தெரியுமா? எனக்கு ஒரு தங்கை இருக்கிறார். நான் பார்த்ததே கிடையாது. பார்க்க போகிறேன். நாட்டியம் சிறப்பாக சீக்கிரமாக இளவரசி இளவரசன் வணக்கம் சொல்லு. நலமோடு இருக்க வேண்டும் பெண்பாவாய். பெயர் என்ன? அழகான பெயர், அழகான பெயர். நாட்டில் சிறப்பாக பார்க்கலாம். நாட்டில் சிறப்பாக இருக்க வேண்டும். ஜாக்கிரதை.
சொர்க்கத்தை தொட்டிடுவேன் அப்படி கூவையில வசதி உனக்கு முன்னேறி மைதானத்தில் நாடந்த விளையாடவா வெட்கத்தை வெட்டி புட்டா நானும் சொர்க்கத்தை தொட்டிடுவேன் அப்படி கூவையில வசதி உனக்கு சிறப்பான நாட்டியம். அண்ணா, தங்கா இதற்கு முன்பதாக நாட்டிய பெண்கள் வந்து நாட்டியம் ஆடினார்கள். உண்மைதானம்மா அதுல ஒரு சிறப்பா எடுப்பா கிடையாது. ஆனால் இப்பொழுது இவள் ஆடினாலே நாட்டியம் அது மிகவும் பிடித்திருந்தது. அப்படியம்மா அதனால அதனால் என்னுடைய மனோகந்தி அவளுக்கு ஒரு பரிசு தரப்போறேன். உனது எண்ணம் போல் செய்யம்மா தடை என்பதே கிடையாது அப்படியாக சொன்னாங்க. ஆ, ஆமா இது ஆமா, இளவரசி அம்மா, உன்னுடைய பெயர் என்ன? என்னுடைய பெயர் தான் கச்சிலை. அப்படியா? ஆமா, பெயருக்கு ஏற்ற உருவம், அப்படியா? உருவத்திற்கு ஏற்றவாறு அழகு, அழகு கேட்ட நடனம் அப்படியா? பார்ப்பதற்கு மிக அழகாக இருக்கிறது. அப்படியாங்க. அதனால அதனால என்னுடைய மனமகிழ்ந்து மகிழ்ந்து உனக்கு ஒரு பரிசு தரப்போறேன். பரிசா? ஆமா. அம்மா, நான் குழந்தையாக இருக்கும் பொழுது என்னுடைய தந்தை முத்துக்களை எல்லாம் ஒன்றாக சேர்த்து இந்த முத்தார மலையை எனக்கு கொடுத்தார். இப்பொழுது இந்த முத்தார மலையை உனக்கு நான் தரப்போகின்றேன். அப்படியா? ஆமா, இதுவரையும் எத்தனையோ நாட்டுல போய் நாட்டியம் ஆடி இருக்கேன். ஆனாலும் எத்தனையோ பரிசுகள் பெற்றிருக்கமா. ஆனாலும் இந்த இடத்தில் நான் உங்களுக்கு ஒரு பரிசு தருகின்றேன். அப்படி நான் கொடுக்க பரிசு பெற்றுக்கொண்டால் இந்த பரிசை பெற்றுக் கொடுக்கலாமா? போதும் நிறுத்து. நான் யார்? ஒரு நாட்டு இளவரசி. ஒருவருக்கு கொடுத்து நான் பழக்கம், ஒருவர் இடத்திலிருந்து வாங்கி பழக்கம் இல்லை. நீ தரக்கூடிய பரிசை எனக்கு வேண்டாம். அப்படி என்றால் நீங்க தரக்கூடிய பரிசை இல்லை. நீ என்னம்மா? இருந்தாலும் உன்னுடைய பிடிவாதம் அம்மா, கொஞ்சம் சைலண்டா இருக்கும். ஓ, உன்னுடைய பிடிவாதம், உனது கோபம் எனக்கு ரொம்ப பிடித்திருக்கு. இந்த ஒரே ஒரு காரணத்தினால் நீ தரக்கூடிய பரிசை நான் பெற்றுக் கொள்கின்றேன். இப்பொழுது இந்த முத்தாரத்தை அப்படியாம்மா? அப்படியே யோசியம்மா. இளவரசியம்மா, இதுதான் அம்மா பலா பால் என்று சொல்லக்கூடிய முக்கணி சாறு. அப்படியா? ஆமாமா, சரி, இதனுடைய மகத்துவம் என்ன? இது நீங்கள் அறிந்தினால் இன்று நீங்கள் இளமையாக இருக்கிறீர்கள். ஆனால் இந்த இடமே போகாது. இறுதி வரையும் உங்களுக்கு வயசே ஆகாதும்மா. ஆமா, வாய் வச்சுக்கலாமா? இதாங்கம்மா. வீட்டுக்கு வந்தா நீ தரப்பிட்டு நான் வந்தேன். என்னம்மா அண்ணா, அவளுக்கு நான் பரிசு கொடுத்தேன். அதற்கு பதிலாக அவள் எனக்கு ஒரு பரிசு கொடுத்திருக்கிறாங்க. என்ன பரிசம்மா அது? அண்ணா, மாப்பழா வாழை என்று சொல்லக்கூடிய முக்கணி பழரசம். அப்படியா? இதை அருந்தினால் எப்பொழுதும் இளமையா இருப்பாங்களா? அப்படியா? வயதே ஆகாது. அந்த பேர் உனக்கு தானே கொடுத்தா நீயே அருந்துவாத? என்னம்மா? என்னதான் கதை பேசுறது? நீங்க பேசி முடிங்க. நீங்க பேசி முடிங்க. நீங்க பேசு. என்னதான் உங்களுக்கு டெய்லி நாடகாரனோட கத்து தொண்டைப்பாடு படுத்துருக்கு. ஐயா, முக்கியமான விஷயம் பேசுறாங்க. பேசுங்கண்ணா.
நீங்க பேச அந்த கூட அங்கே வர வேண்டியதானே அந்த பேசலாம் எப்படி நடத்துவாங்கன்னா நாங்களும் மனுஷன் தானே மிருகமா நாங்களாம் அண்ணா இதை அருந்தினால் எப்பொழுதும் இளமையா இருப்பாங்க. உங்களுடைய நலம் கருதி உங்களுக்கு தரேன், நீங்க சாப்பிடுங்க. அப்படி ஆகட்டும்மா. ஆமா. வந்தா சாப்பிடலாமா? அப்படின்னா என்னங்க ஆமா, ஒரே நெடியா இருக்குது. அது அப்படிதான் இருக்கும், ஒண்ணும் ஆகாது. குடிங்க, ஆபத்து என்பது வராது. அதெல்லாம் வராது. குடிங்க. ஏன்னா நெடி ஏறுதுன்னு சொல்றேன், எதுக்காக குடிக்கிறேன்? ஐயோ, அதை விழுந்திருக்கிறோம். குடுங்க குடுங்க, போதும், அதிகமா குடிக்காதீங்க. இது சாப்பிட்டு வந்து ரொம்ப மாதிரியா இருக்குது. அதான் முடிங்கன்னு பயரசமா என்னன்னா ஆமா இது ஒரு கண்ணா ஆடி மாசம் கந்தடிக்க மாமகர வத்தால் என்ன முத்தங்கி வத்தால் என்ன ஆடி மாசம் காத்தடிக்க ஆடி கொஞ்சம் கத்தடிக்க என்ன உங்களுக்கு? ஐயா கொஞ்சம் ஆச்சு யோசிக்கிறீங்களா? எத்தனை வாட்டி நான் சொல்லுவேன் தொடர்ந்து நாடகம் பெரிய மனுஷனா நீங்களே பேசலாமா? வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறியா? பெரிய மனுஷால் தான் நீ சொல்லி பார்க்கலாம். ஆரம்பத்துல 7:30 நீ தானா? கட்டு தெரியும், அவருக்கு மட்டும் தான் படுத்து பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு புள்ளன் தான் அந்த கஷ்டம் உனக்கு தெரியும். சரியா? எடுத்த உடனே வார்த்தை கொட்டாத. வார்த்தை கொட்டாத. இது மாதிரி நாங்க எத்தனையோ ஒரு டெய்லி பார்த்துட்டு தான் வந்து வரோம். நான் தப்பா சொல்லல. விற்பனை ஆயிடுவேன்.
அண்ணா எத்தனை நாட்டு மன்னர்கள் எத்தனை நாட்டு இளவரசர்கள் இந்த மாபெரும் சபையில் அமர்ந்து கொண்டிருக்கிறாங்க. கேவலம் அவ யாருன்னா என்னுடைய மஞ்சள் நீராட்டு விழாக்கு நாட்டியமாட வந்த ஒரு தாசி. என்ன பார்த்து தாசின்றாலே, என்ன பார்த்து வேசின்றாலே, என்ன பார்த்து தேவடி என்றாலே. இல்லன்னு சொல்ல நீ பத்து எப்போது உன்னை தாசி வேசி என்று சொல்லிவிட்டாலோ எப்போது உன்னை பார்த்தேன் அப்போதே உன் மீது நான் ஆசைப்பட்டு விட்டேன். இனிமேல் வாழ்ந்தால் உன்னோடு இல்லை என்றால் இந்த மண்ணோடு மாட்டு மறுத்து உனக்கு நான் தாலி கட்டி விட்டேன். இனிமேல் நீ என்னுடைய மனைவி. நான் யார் தெரியுமா? என் நாட்டு மன்னன், நீ நாட்டு மகாராணி. அப்படியாங்க? சரி சரி, நான் இந்நாட்டு மகாராணி, உங்களோட பொண்டாட்டி. அவளுக்கு அண்ணி தானே? எனக்கு ஒரே ஒரு வார்த்தை அண்ணின்னு சொல்லுங்க. இவ்வளவு தானே ஆகட்டும் சொல்ல. தங்கா அண்ணா, எப்போது அவளை நான் திருமணம் செய்து கொண்டானோ இனிமேல் நாட்டு மகாராணி அவள். அவளை ஒரு முறை அண்ணி என்று சொல்லிவிடு. அண்ணா, சொல்ல முடியுமா? முடியாதா? எப்பேற்பட்ட வார்த்தை எடுத்துரைப்பது நியாயமாகுமா? அண்ணா, கோபுரம் எங்கே, குப்பை மேடு எங்கே? உனக்கும் அவளுக்கும் ஏணி வைத்தால் கூட எட்டாதண்ணா. அண்ணா, எந்த குடும்பத்தில் பிறந்தவர் போலவா செய்கின்றது? இது நியாயமாகுமா? அடிச்சு அறிவற்றவரே, என்னால கூப்பிட முடியாதுண்ணா. நிச்சயமாக முடியாது. முடியாதா? சத்தியமாக அடிச்சு என்ன சொன்னார்? அண்ணா, உயிரோடு கலந்து
அவனை தாசி வேசி தேவையான்றா நீங்க நம்ம அடிக்கடி ஒத்தம் தரீங்களா நான் உனக்கு துரோகம் செய்ய மாட்டேன். சும்மா நடிக்காதீங்க ஆனாலும் தாசி பழி வாங்குறீங்களா சரி அதெல்லாம் போகட்டுங்க என்னதான் இருந்தாலும் அவ யாரு என்னுடைய நாத்தனாருங்க நான் அவளுக்கு அண்ணி தானே அண்ணி ஒரு அம்மாக்கு சமையல் சொல்லுவாங்க வாய் அடங்க சக்காலத்துக்கு என்னதான் இருந்தாலும் ஒரு பெண்ணோட மனசுக்கு ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும் சொல்லுவாங்க தங்க குணம் வருமா இப்படிப்பட்ட தங்க குணம் அவளுக்கு தெரியலையே என் நாத்தனார் கிட்ட ஒரு 10 நிமிஷம் நான் பொதுவா சொல்லி நல்லபடியா பேசிட்டு வரேன். நான் புரிய வைக்கிறேன். அப்படியா? சரி சொல்லலாம். நான் பஞ்சல்ல இருக்கிறேன். பஞ்சல்ல காத்திருக்கேன். 18:48 வாங்கி வா. வாங்கி வரியா? ஐ தங்கா, இனிமேல் எனக்கு தங்கையே கிடையாது. நானும் உனக்கு அண்ணனும் கிடையாது. எப்போது என் வார்த்தையை மதிக்கவில்லையோ ஒரு வார்த்தை அப்படின்னு சொன்ன அடி வாங்கிருப்பாங்க. அப்பயே சொன்னேன் அண்ணின்னு ஒரு வார்த்தை சொல்லுன்னு சொல்லிட்டு ஆமா ஒரு அண்ணன் தொட்டு தாலி கட்ட பொண்டாட்டி தானே அண்ணின்னு சொன்னா வாய் அழிஞ்சு ஊமி ஆயிடுவாளா சரி விடுங்க என்னதான் இருந்தாலும் அவ சின்ன பொண்ணு அவளுக்கு நான் தான் சொல்லி புரிய வைக்கணும் சொல்லி புரிய வச்சுக்கிறாங்க முத்தழகி நான் என்னடி தவறு செய்தேன் எதற்காக தவறா பேசுறேன் நான் யாரு ஒரு அண்ணி தானே ஒரு அம்மாக்கு தானே சமம் என்னதான் இருந்தாலும் என்னுடைய நாத்தனார் பரவாயில்ல இருக்கட்டும் சரி சரி இங்க பாரு முத்தழகி என்ன ஒரே ஒரு வார்த்தை அண்ணன் சொல்லிருக்கீ சொல்ல முடியாதா இறுதியா கேக்குறேன் உறுதியா கேக்குறேன் அண்ணன் சொல்ல முடியுமா முடியாதா முடியாதுன்னா கொடுங்க கையில கொடுங்க உலக்க
எங்க இருந்து வந்து இவ்வளவு தைரியம் யாரு கொடுத்தாங்க ஒரு வார்த்தை அண்ணி சொன்னா குறைஞ்சாடி போயிடுவேன் செத்தா போடுவேன் செத்துருவியா சோர்த்துள்ள பாய்க்கு தண்ணி சொன்ன குறைஞ்சிருவாடிய அடி மான கட்ட பண்ணேன் அடி இணை கட்ட பண்ணேன் அடி வாங்கி சொன்ன பண்ணேன் அடி புறம்போக்கு பண்ணேன் ஒரு அண்ணிய பார்த்து தாசி வேஸ்ட்னு சொல்றாளே தகுமா இவளுக்கு இவ ஆத்தா நிலவுல இருந்திருந்தா நிலவு சொல்லி கொடுத்துருப்பான் உன் ஆத்தா நிலவு ஆமா இந்த நாட்டுக்கு நான் வந்தேன் என்ன பத்தி நான் சொன்னேன் என்ன சொன்னேன் வாய் தரேன் பொம்மால வாய திறக்கலாம் நீ சாவடிச்சு போட்டுருமா நானும் என்ன சொன்னேன் தேவடியா ஒரு அன்னிப்பா சொல்லாமா அது மட்டும் கிடையாது என்னை பார்த்து தாசின்றா பேசுன்றா தேவடியான்றதான் நான் தாசி தான் நான் பேசி தான் நான் தேவடியா தான் அது மட்டுமா நான் ஒன்னா நம்பர் நான் தாசி தான் நான் பேசி தான் நான் தேவடியா தான் நான் தாசி இருந்தா உனக்கு தான் நான் பேசி இருந்தா உனக்கு தான் நான் தேவடியா வந்தேன் உங்க அம்மா உனக்கு என்ன வாயை திறக்கலாமா ஒரு பொம்பளையா பிறந்தவ வாயை கட்டணும் நான் எங்கேயோ வந்தேன் நாட்டியம் ஆடினேன் நாமான்னு போயிருப்பேன் வேலையில போறேன் ஓனத்துக்கு வேஸ்ட்ல விட்டுக்கணும் இப்ப புத்துக்கு யாரு பொறுப்பாங்க யாரு பொறுப்பு ஏங்க வேலையில யாரு பொறுப்பாவது யாரு எவ்வளவு ஒரு ஆணவம் இருந்தா ஒரு அண்ணிக்காரன் கூட பார்க்காம தாசி வேசி தேவடி அண்ணா சரி போனா போகட்டும் அண்ணன் அடிச்சுட்டுனா அண்ணி உன்னை கோபத்துல அடிச்சுட்டேன் இப்ப கூட ஒண்ணுமே கெட்டு போல ஒரே ஒரு வார்த்தை அண்ணு சொல்லி நான் உன்னை உயிரோட விட்டு சொல்ல முடியாது. கேட்டியாடியா அடிய மாநகர சக்காலத்தீங்களா கேட்டியா உன் வீட்டுல இதுவே என்ன பண்றா வாயை கொடுக்காதீங்க. தேவடியா மிஸ்டர் தேவடியா தெய்வம் தெய்வம் நல்லா விடா தேவடியா சூடு சொன்னதுதான் பாரு. எப்படி வாங்குறா தேவடியால பார்த்து தேவடியா தட்டா தாரம் கூட உள்ள போடா கேட்டுங்களாடியே இதுவே உன் நாத்தனார் காரி வந்து உன் அண்ணி சொல்ல உனக்கு எம்மோ குடையும் அது மட்டுமா என் காலு என் கை என் துணி நான் இப்படி ஆடுவேன் சப்போட்டா என்ன சப்போட்டா அது மட்டுமா என்ன அண்ணன்னு சொல்லாதவ எதுக்கு நாட்டுல என்ன சொன்னாங்க கேச்சா அந்த தேவடியா எதை கண்டு ஆடி கிடக்குறான்னு கேக்குறான். நான் தேவடியாவும் உனக்கு கேட்கிறேன். அட அவங்க சொன்னாங்க அவங்க என்ன அண்ணின்னு சொல்லல இதுக்கப்புறம் எதுக்கு